வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஒரு ஹெல்தியான பச்சை பட்டாணி போட்ட ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா இட்லிக்கும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வந்து உடம்புக்கு ஹெல்தியும் கூட. பச்சை பட்டாணி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வாங்க இதுக்கான என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம இந்த குருமா வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு வந்து ஒரு 10 பல், இஞ்சி துண்டு ஒரு 10 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 2 தக்காளி, அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 2. இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ரோஜாப்பூ இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகுது. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து கொஞ்சம் பெருசாகவே வெங்காயம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஓரளவு வந்து பொன்னிறமாக வதங்கினாலே போதும் குருமாவுக்கு. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது கல்லுப்பு வந்து குருமாவுக்கு தேவையான அளவு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் நல்லா வந்து ஓரளவு பொன்னிறமாக வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு வதங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இடிக்க போகிறேன். இது வந்து நம்ம பேஸ்ட்டாக போடுற போதில் இடித்து தான் போட போகிறோம். இடித்து போட்டால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி இடித்து நம்ம வந்து வதக்கிறதுல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. லைட்டாக வந்து வதங்கினா போதும். இந்த பச்சை வடை போன அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா மசாலா எங்கே பார்த்தாலும் சேர்கிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதித்து நல்லா இந்த பட்டாணி, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் ஆகும் இந்த கொதி வரத்துக்கு. நம்ம வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்டு நல்லா நம்மளுக்கு குருமாவும் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா பச்சை பட்டாணி, இந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து வெந்து மேலே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். கடல மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணுறேன். குருமா வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்படி கொதிக்கும் போது நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணக்கூடாது, கட்டி பிடிச்சிரும். அதனால் வந்து சிம்மில் வச்சுக்கணும். நல்லா வந்து குருமாவை கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு வந்து பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை இருந்தாலே போதும். அதை மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த மாவு வந்து கலந்து
ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றினது உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கொலகொலப்பாக ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சுட்டு நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பச்சை பட்டாணி குருமா நம்மளுக்கு ரெடி. இது வந்து இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே சாம்பார் சட்னின்னு சாப்பிடாம இது மாதிரி ஒரு நாள் குருமா வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்தி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.